அன்பான வாக்காளர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாளையிலிருந்து சார், அதாவது எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இது வாக்காளர்கள் தகுதி உள்ள வாக்காளர்கள் விட்டு போயிடக்கூடாது. அதே மாதிரி தகுதியற்றவர்கள் வாக்காளர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது. இதுதான் இதோடைய நோக்கம். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஏன்னா திராவிட மாடல் அரசை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்களை எடுத்துருவாங்க, பழங்குடியினை எடுத்துருவாங்க, ஆதி திராவிடர்களை எடுத்துருவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பயங்காட்டுறாங்க. மக்கள் பீதி அடைய வேண்டாம். இது எதற்காகனா, தகுதி அடைந்தவர்கள்னால் யாருன்னா அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் விட்டு போயிருப்பாங்க, அதெல்லாம் அட்ரஸ் மாறி போயிருப்பாங்க. அவங்களுக்கு வாக்கெடுக்கலன்னா ஃபோன் நம்பர் வாக்கு கூட ஜாயின் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்படி ஓட்டர் ஹெல்ப்லைனில் பார்த்து ஆஃபீஸர்ஸ், அதாவது பிஎல்ஓ, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. அதே மாதிரி நமது கட்சியிலேருந்து BLA2 பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க சரி பார்த்து கொடுத்துருவாங்க. இதுதான் இதோட உண்மைத்தன்மை. இதில் 2 விஷயம் மக்களாகிய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அரியணையில் உட்கார வைப்பதும் நீங்கள்தான், அதே சமயத்தில் இறக்குவதும் நீங்கள்தான், இல்லையா? மக்கள் தான் மிகப்பெரிய சக்தி. அதனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 2 விஷயம்தான். உங்கள் ஊரில் இறந்தவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்தாங்கன்னா நீக்கிருங்க. அதே மாதிரி ஊரை விட்டு நிரந்தரமாக வெளியூர் சென்றவர்கள் இருந்தாங்கன்னா அதையும் நீக்கிருங்க. பிறகு டபுள் என்ட்ரி இருக்கும், அதையும் நீக்கிருங்க. இதுக்கு தான் இந்த மறுவரை திட்டம், அதாவது சார், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூங்கிறது இதுக்கு தான், தவிர வேறு எதற்காகவும் இல்லை. யாரும் மக்கள் பீதி அடைய வேண்டாம். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.